சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் திருவிழா இன்று தொடங்க உள்ள சூழலில் நட்சத்திர அணிகளின் பலம் மற்றும் பலவீனங்களை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. 10வது T20 உலகக்கோப்பை தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் போட்டிகள். T20 வரலாற்றில் இல்லாத வகையில் 20 அணிகள். சுமார் ஒரு மாத கால கிரிக்கெட் திருவிழாவிற்கு ரசிகர்கள் தயாராகிவிட்டனர். குரூப் ஏ பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், நமீபியா, நெதர்லாந்து, அமெரிக்கா ஆகிய அணிகளும், குரூப் பி பிரிவில் ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, ஓமன், இலங்கை, ஜிம்பாப்வே ஆகிய அணிகளும் அங்கம் வகிக்கின்றன. குரூப் சி பிரிவில் இங்கிலாந்து, இட்டலி, நேபாளம், ஸ்காட்லாந்து, வெஸ்ட் இண்டீஸ் ஆகிய அணிகளும், குரூப் டி பிரிவில் நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான், கனடா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய அணிகளும் இடம்பெற்றுள்ளன. லீக் சுற்று, சூப்பர் 8 சுற்று, அரையிறுதிச் சுற்று என போட்டிகள் நடைபெறவுள்ளன. லீக் சுற்றின் முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெறும். சூப்பர் 8 சுற்றில் இரு பிரிவுகளிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் நாக் அவுட் சுற்றான அரையிறுதிக்கு தகுதி பெறும். மார்ச் 4ஆம் தேதி முதலாவது அரையிறுதிப் போட்டியும், 5ஆம் தேதி 2வது அரையிறுதிப் போட்டியும், 8ஆம் தேதி இறுதிப் போட்டியும் நடைபெறவுள்ளது. தொடரில் நடப்பு சாம்பியன் அந்தஸ்துடன் சூரியகுமார் யாதவ் தலைமையில் இந்தியா களமாட காத்திருக்கிறது. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா, கேப்டன் சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, ரிங்கு சிங், சஞ்சு சாம்சன் என பேட்டிங்கில் அசுர பலத்தை இந்தியா கொண்டுள்ளது. ஆல்ரவுண்டர்கள் வரிசையில் ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் அட்டகாசமாக அணிவகுக்க, வேகப்பந்து வீச்சில் பும்ரா தலைமையில் பவுலர்கள் மிரட்ட காத்திருக்கின்றனர். வருண் சக்கரவர்த்தியும் குல்தீப் யாதவும் எதிரணிகளை தங்கள் சுழல் வலையில் சிக்கி தவிக்க வைக்கும் திட்டத்துடன் உள்ளனர். தொடரின் ஸ்ட்ராங் ஃபேவரேட்டாக இந்திய அணி கருதப்படுகிறது. டீம் காம்பினேஷன் சிறப்பாக தொடர்ந்தால் 3வது முறையாக T20 உலகக்கோப்பையை இந்திய அணி ஏந்துவதை எவராலும் தடுக்க முடியாது. அதே சமயம் நாக் அவுட் போட்டிகளில் இந்தியா முழு ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும். கோப்பைகளை வென்றாலும் சமீப காலத்திலும் நாக் அவுட் போட்டிகள் என்றால் இந்தியா சற்று தடுமாறத்தான் செய்கிறது. நாக் அவுட் அழுத்தத்தை இந்தியா கையாளும் விதம்தான் முடிவை தீர்மானிக்கும். இந்தியாவிற்கடுத்து இங்கிலாந்து முக்கியமான அணியாக பார்க்கப்படுகிறது. இலங்கையை அதன் சொந்த மண்ணில் ஒயிட் வாஷ் செய்த உத்வேகத்துடன் தொடரை இங்கிலாந்து தொடங்க உள்ளது. ஹாரி ப்ரூக் தலைமையிலான இளம் இங்கிலாந்து அணியில் சால்ட், பட்லர், பெத்தல், டாம் பேண்டன், ஜாக்ஸ் என நட்சத்திர வீரர்கள் மிளிர்கின்றனர். ஆர்ச்சர், சாம் கரன், லியாம் டாசன், ஆதில் ரஷீத் பவுலிங்கில் பக்கபலமாக திகழ்கின்றனர். டீம் காம்பினேஷன் சரியாக அமைவதும் அனைத்து வீரர்களும் ஓர் அணியாக செயல்திறனை வெளிப்படுத்துவதும் இங்கிலாந்துக்கு சவாலாக பார்க்கப்படுகிறது. அடுத்த முக்கிய அணி ஆஸ்திரேலியா. பாகிஸ்தானுக்கு எதிரான சமீபத்திய தொடரில் ஒயிட் வாஷ் ஆனாலும் உலகக்கோப்பை என்றால் ஆஸ்திரேலியர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு வருவர். கேப்டன் மிச்சல் மார்ஷ், டிராவிஸ் ஹெட், ஸ்டாய்னிஸ், கிரீன், மேக்ஸ்வெல் என அதிகமான மேட்ச் வின்னர்களை கொண்டுள்ளது ஆஸ்திரேலியா. அதே சமயம் பவுலிங் யூனிட் இம்முறை ஆஸ்திரேலியாவிற்கு பலவீனமாக உள்ளது. காயம் காரணமாக கமின்ஸும் ஹேசல்வுட்டும் விலகிய நிலையில் நேத்தன் எலிஸ், ஜாம்பாவை நம்பித்தான் ஆஸ்திரேலியா களமிறங்க உள்ளது. டிம் டேவிடும் லேசாக காயமடைந்திருப்பது அந்த அணிக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. எய்டன் மார்க்ரம் தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணியும் கோப்பைக்கான ரேஸில் முன்னிலை வகிக்கிறது. டிகாக், ரிக்கல்டன், பிரவிஸ், மில்லர் உள்ளிட்டோர் தன்னந்தனியாக போட்டியை மாற்றக்கூடியவர்கள். ரபாடா, நோர்கியா, கேசோ மஹராஜ் பவுலிங்கில் பலம் சேர்க்க, ஆல்ரவுண்டர்களாக யான்சன் மற்றும் போஷ் களமாட காத்துள்ளனர். பேட்டிங்கில் டெப்த் சற்று இல்லாததும் நாக் அவுட் போட்டிகளை எப்போதும் ஒரு அழுத்தத்துடன் கையாளும் அடையாளமும் தென்னாப்பிரிக்காவின் பலவீனமாக இருக்கிறது. நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், பாகிஸ்தான், இலங்கை, ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு அவற்றின் கணிக்க முடியாத தன்மை பலம் சேர்க்கின்றன. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என மற்ற சிறிய அணிகளும் மாயம் நிகழ்த்த வாய்ப்புகள் அதிகம் என்பதால் வரும் நாட்கள் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம்தான். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.